அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்று ஒரு பாட்டு உண்டு. என்னடா திடீர்னு ஒரு வித்தியாசமான பாட்டை பாடுறேன்னு நினைக்காதீங்க. இந்த பேசக்கூடிய கலை ஒரு பெரிய கலை. சில வீடுகளில் பேசி பேசி பிரச்சனைகளை அதிகமாக்கி சண்டை சச்சரவு வம்பு வழக்குன்னு கொண்டு வந்துடுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க அவன் காரியக்கார பேச்சாளர்னு. சில பேர் வருவான், பேச வேண்டிய விஷயத்தை பேசுவான், போயிட்டே இருப்பான். அதுவும் ஒரு விதத்தில் கரெக்ட் தான். தேவையில்லாமல் நிறைய வீட்டுக்காரம்மாட்ட கூட பேசக்கூடாது. சில பேர் சாப்பாடு சமைச்சு சாப்பாடு போட்டு, என்னங்க ஐயா நல்லா இருக்கியா சாப்பாடு அப்படின்னு வீட்டுக்காரம்மா கேட்கும். ஆமாம் சாப்பாடு நல்லா இருக்கா, நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. அது இந்த வெண்டிக்காய் கொஞ்சம் வேவலை, கத்திரிக்காய் சரியில்லை இப்படின்னு ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். எத்தனையோ பேர் வீடுகளில் பார்த்துருக்கேன். வீட்டுக்கு போய் மேலே பார்த்தா ஃபேன்லலாம் சாதம் விட்டுருக்கேன். என்னென்னா வீட்டுக்காரர் கோபமாக தூக்கி ஃபேனில் போட்டார். உண்ணுகின்ற பொருளை வேஸ்ட்டு பண்ணுவது, தூக்கி அடிக்கிறது, சாப்பாட்டு மேலே கோபத்தை காமிக்கிறதுலாம் தவறு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அதிகம் பேசுவது. பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று சொல்கின்றார்கள் நடராஜ பெருமானை, சிவபெருமானை. பேசாமல் இருக்கின்ற நாள் எல்லாமே வேஸ்ட்டு, பிறவாத நாளுங்கிறான். எனது குருநாதர் நாகராஜ சுவாமிகள் சொல்லுவார், பேச வேண்டியதை பேச வேண்டிய நேரத்தில் பேசு. திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் மேடையில் நிறைய பேசுவார். மேடையை விட்டு இறங்கி வந்துட்டால் ஒரு வாரத்தை 2 வாரத்தை தான் பேசுவார், அதிகம் பேச மாட்டார். ஒரு தலைவரை நான் சந்தித்தேன். ஒரு மிகப்பெரிய தலைவர், தொழிலதிபர், பணக்காரர், எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய ஆள். அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு ஃபேமிலி கூட பேசுகிறதுக்கு நேரம் இருக்கான்னு கேட்டேன். அதிகபட்சம் ஒரு நாளைக்கு என்னுடைய மனைவி குழந்தைகள்கிட்ட 10 நிமிஷம் தான் பேசுவேன். 10 நிமிஷம் நான் பேசும்போது ஒரு மாதத்துக்கு செய்ய வேண்டிய வேலைகளை சொல்லிடுவேன்னாரு. அதனால தான் அவர் அந்த இடத்துக்கு போகிறாரு. தொழிலதிபராய், அரசியல்வாதியாய், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பணக்காரராக இருக்காருன்னா நேரத்தை சேவ் பண்ணணும், நேரத்தை சேமிக்கணும். யார்கிட்ட என்ன பேசணும்னு போகும்போதே முடிவு பண்ணிட்டு போகணும். ஒரே ஒரு வாசகம் சொன்னாலும் அது திருவாசகம் போல் இருக்கணும். எங்கே சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு வாசகம் நீ சொல்லு, அது எப்படி இருக்கணும்? திருவாசகம் போல் இருக்கணும். சில பேர் கொச்சா மிச்சான்னு பேசிகிட்டே இருப்பான். என்னுடைய நண்பர், அவர் ஒரு விதத்தில் எனக்கு குருநாதர், ஆன்மீகவாதி. அவர்கிட்ட ஃபோனில் பேசுனா 2 நிமிஷத்தில் இந்த ஃபோன் நின்றுடும். என்னங்க நின்றுடுச்சின்னா அவ்வளோதான். யார் பேசினாலும் 2 நிமிஷத்துக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த ஃபோனு. பேசிக்கிட்டே இருக்கும், 2 நிமிஷத்துக்கு நிறுத்திடும், அதுவாக நின்றுடும். அந்தமாரி செட் பண்ணியிருக்காரு. ஏன்னா 2 நிமிஷத்துக்கு மேலே யாருக்கிட்டையும் அவர் பேசக்கூடாதுன்னு. அவர் ஃபோன் எடுத்தனால வணக்கம் சொல்லுங்கள், என்ன விஷயம், அதை முதல்ல சொல்லுங்கள் பாரு. சில பேர் ஏதாவது சொல்லிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணால் நான் என்ன சொல்லுவேன், எப்படி சுவாமி இருக்கீங்க, மகிழ்ச்சியாக இருக்கேன், ஆனந்தமாக இருக்கேன், வெற்றிகரமாக இருக்கேன். ஒரு சிலர்கிட்ட ஃபோன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, என்னமோ இருக்கேன், ஏன் ஒன்றும் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, புள்ள சரியில்லை, ஒன்றும் சரியில்லை, தொழில் சரியில்லை, பணம் சரியில்லை, கடவுள் எனக்கு ஒன்றுமே கொடுக்கல, எல்லாம் பேசிகிட்டு இருப்பேன். அதனால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் ஜெயிக்கணும்னா யார்கிட்ட என்ன பேசணும், எது பேசுனா வெற்றியை தரும் அப்படின்னு யோஜனை செய்து பேசணும். அதான் சொன்னார் திருவள்ளுவர், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவன் தற்று. சில பேர் இனிமையாக அழகாக பேசுவான், அந்த இனிமையில் உண்மை இருக்கும். உண்மையோடு இனிமையாக பேசுகின்றவன் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியை பெறுவான். உண்மை இருக்காது, நியாயமும் இருக்காது, அநியாயத்துக்கு பேசுகிறவன்லாம் பார்த்திங்கன்னா ஜெயிக்க மாட்டான். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா பேச்சில் நிதானம் வேண்டும். உண்மையை பேசுவோம், பிறர் வாழ நன்மையை பேசுவோம், அனைவரும் ஆனந்தமாக வாழ்வோம். பேசிக்கொண்டிருப்பது உங்கள் வெற்றிக்கனி சுவாமிகள்.